ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னாலும் சரி, மெயின்ஸ் எக்ஸாம்னாலும் சரி, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃப்ளோர் வித் ஃப்ளாட் பசில்ல காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சரியான பிராக்டிஸ் இல்ல. இதில நிறைய கன்ஃப்யூசிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இதற்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? நிறைய டைப்ல சம் சால்வ் பண்ணி பார்க்கணும். நான் இந்த டாபிக்ஸ்லேருந்து நிறைய டைப்ஸ் கொண்டு வரேன். ஓகேங்களா? அதெல்லாம் பாருங்க. நீங்க என்னோட சேர்ந்து சால்வ் பண்ணி பாருங்க. இதற்கான பிடிஎஃப்ப நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் பேக் அப்படின்னா பிரிலிம்ஸ் பேட்ச்ல இருக்கும். அந்த வீடியோவுடைய ஃபைல அட்டாச் பண்ணியிருப்போம் பிடிஎஃப்ப. இல்ல இந்த வீடியோவிலேயே நீங்க அந்த ப்ளே அந்த இடத்துக்கு வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 10 பேர் இருக்காங்க. எத்தனை ஃப்ளோர்ன்னு பாருங்க. 5 ஃப்ளோர். 10 பேர்னா 5 ஃப்ளோர். ஓகேங்களா? 5 ஃப்ளோர்ல எது கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு பாருங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மேல 2, 3 அப்படியே ஆன் சோ ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 2, 3, 4, 5. நான் எழுதின ஏதோ ஒரு சில மார்க் டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல 0ன்னு குடுத்துட்டு 0, 1, 2, 3, 4ன்னு குடுத்துருப்பாங்க. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிரவுண்ட் ஃப்ளோர ஜின்னு குடுக்குறாங்களா? இல்ல கிரவுண்ட் ஃப்ளோர ஃப்ளோர் நம்பர் 1ன்னு குடுக்குறாங்களா? இல்ல 0ன்னு குடுக்குறாங்களா? அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு ஒரு 2 செகண்ட், 3 செகண்ட் தான் ஆகும் அதுக்கு. அப்புறம் ஃப்ளாட் ஏ, ஃப்ளாட் பி எது ஈஸ்ட், எது வெஸ்ட்ன்னு குடுங்க. டெஸ்ட் பண்ணணுன்ட்டு மார்க் டெஸ்ட்ல மாத்தி குடுப்பாங்க. மேக்ஸிமம் எக்ஸாம்ல ஏ தான் வெஸ்ட்ல இருக்கும். இருந்தாலும் நீங்க செக் பண்ணணும். ஃப்ளாட் ஏ வெஸ்ட், ஃப்ளாட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி. பிக்கு வெஸ்ட்ல ஏ. பிக்கு வெஸ்ட்ல ஏ. ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி அப்படின்றது. இது ஈஸ்ட் பக்கம், இது வெஸ்ட் பக்கம். ஓகேங்களா? ஸோ ஒரு பாசிபிலிட்டி எக்ஸ்டென்ஷனுக்காக வச்சுக்கிறேன். தேவைப்பட்டா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 2 பாசிபிலிட்டிக்குள்ள முடிக்க பார்க்கணும். ஆரம்பிச்சிடலாம். ஒன்லி 1 பர்சன் லிவிங் ஈச் ஃப்ளாட். ஒரு ஃப்ளாட்ல ஒருத்தங்க தான் இருக்கான்றாங்க. இந்த பசில கரெக்ட்டா சால்வ் பண்ணணும் அப்படின்னா, என்ன ஒரு விஷயம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்? எத வந்து கனெக்ட் பண்ணணும்? ஸ்டார்ட் பண்றதும் கனெக்டிங் த டாட்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ளோர் வித் ஃப்ளாட் பஸ்ல பொறுத்தவரை. ஓகேங்களா? ரைட். எக்ஸ் லிவ்ஸ் ஆன் 2nd ஃப்ளோர். இத வச்சு டைரக்ட்டா ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னா, கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லன்னா ஒரு ஹிண்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் 2nd ஃப்ளோர் தான். ஆனா அது என்ன ஃப்ளோர்? ஃப்ளாட். என்ன ஃப்ளாட் அப்படின்னு சொல்லல. ஃப்ளோர் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஏலயும் இருக்கலாம், பிலயும் இருக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் வந்து ஏலயும் இருக்கலாம், ஃப்ளாட் பிலயும் இருக்கலாம். யூ லிவ்ஸ் 2 ஃப்ளோர் அபவ் வி. யூ லிவ்ஸ் 1 ஃப்ளோர், 2 ஃப்ளோர் அபவ் வி. இங்க தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஆஸ்பிரண்ட்ஸ். இது 2 சேம் ஃப்ளோரா, டிஃபரண்ட் ஃப்ளோரா மென்ஷன் பண்ணாம விட்டுருவாங்க. அது கடைசியா தவறுதலா போய் முடிஞ்சிரும். புரியுதுங்களா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, போத் அப்படின்னா 2 பேரும் யூவும் வியும் எய்தர் ஃப்ளாட் ஏ ஆர் ஃப்ளாட் பி. ஓகேங்களா? 2 பேரும் ஒண்ணு ஃப்ளாட் ஏல இருப்பாங்க, இல்லன்னா ஃப்ளாட் பில இருப்பாங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு லைன் போட்டுக்கணும். இல்ல எந்த 2 பேரும் சேமா, இல்ல வித்தியாசமா அப்படின்னு தெரியல அப்படின்னா, இப்படி போட்டுக்கணும். 2 பேரும் டிஃபரண்ட்னா இப்படி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது நமக்கு ஹிண்ட் ஆகுற மாதிரி. இப்போ சிங்கிள் லைன் போட்டோம்னா 2 பேரும் சேமு. இதில யூ மேல இருக்கு, வி கீழ இருக்கு. யார் மேல, யார் கீழன்னு தெரியலன்னா நான் இப்படி போட்டுப்பேன். ஒரு ஆர்க் மாதிரி போட்டுப்பேன். ஓகேங்களா? இதில அவங்க சொல்லிட்டாங்க. யூ தான் மேலன்ட்டு. ஓகேங்களா? இதுவரையும் கிளியர் தானே? அடுத்து டி லிவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் ஆர். ஆருக்கு வெஸ்ட்ல டி. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஆன் ஆட் நம்பர் ஃப்ளோர். ஆன் அன் ஆட் நம்பர் ஃப்ளோர். ஆர் கிடையாது. ஊ, ஊம், விச்ன்னு இருந்தா தான் ஆர சொல்லணும். டி லிவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் ஆர்ன்னு சொன்னாங்கல்ல, அந்த டி தான் ஆட் நம்பர் ஃப்ளோர். ஓகே. எய்தர் 2 பேரும் ஈஸ்ட் வெஸ்ட்ல இருக்கிறதுனால 2 பேருமே ஆட் தான். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் ஆட் நம்பர் ஃப்ளோர். ஃப்ளோர தான் சொல்லியிருக்காங்க. ஒய் வு லிவ் ஆன் சேம் டைப் ஃப்ளாட் ஆஃப் டி. ஒய் அப்படிங்கிறது இங்க அப்படி இல்லன்னா இங்க இருக்கும். நமக்கு இதெல்லாம் தெரியாது. உடனேவா? ரொம்ப தூரத்திலயா? அதெல்லாம் எதுவும் சொல்லல. ஒய்யும் டீயும் சேமா இருக்கும். அப்படி என்ன அர்த்தம்? ஒய் வந்து ஃப்ளாட் ஏல இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? டி தான் ஃப்ளாட் ஏ. அப்போ ஒய்யும் ஃப்ளாட் ஏ தான். ஓகேங்களா? லிவ்ஸ் எய்தர் 3 ஃப்ளோர் பிலோ ஆர் அபவ் பி. இங்க தான் மிஸ்டேக் பண்ணிருவாங்க. ஒய்ய அவங்க சொல்லல. கமா போட்டிருக்காங்கல்ல. ஊ, வி அந்த மாதிரி சொல்லல. ஒய் டி ஓட சேம் ஃப்ளோர். அதே ஒய் தான் லிவ்ஸ் எய்தர் 3 ஃப்ளோர் பிலோ ஆர் அபவ் பி.
ஒய் அப்படிங்கிறவங்க பிக்கு ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம இதை அப்ளிகேஷன் பண்ணோம், அந்த இதை அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. யார் மேலே யார் கீழே அப்படின்ட்டு தெரியாது நமக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்க் மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் 2 பேருக்கும் நடுவில் 2 பேர் இருப்பாங்க, இல்லைனா 3 ஃப்ளோர் பிலோ ஆர் எபோவ். யார் பிலோ யார் எபோவ்னு சொல்லலை ஓகேங்களா. இதுக்கு நடுவில் இவங்க நடுவில் டி இருப்பாங்க. மேலேயும் இருக்கலாம் கீழே இருக்கலாம், எல்லாம் ஒரே இடத்துல. டி ஒய் பி எல்லாம் ஒரே ஃப்ளோர். புரியுதுங்களா. இப்போது இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இங்கே எக்ஸ் ஃபில்லாக இருக்கா. இப்போது இந்த இடத்துல நம்மளால் பிஓ ஒய்யோ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல பிஓ ஒய்யோ ஃபிக்ஸ் பண்ணால் 1 2 3 ஃப்ளோர் எபோவ் ஆர் பிலோ இன்னொரு ஒய் ஆர் பி ஓகேங்களா. எதானா ஒன்று தான் வரும், பிஆர்ஒய் பிஆர்ஒய் இப்படி தான் போட முடியும். இங்கே போட்டால் இங்கே வரணும், அது அப்வியஸ்லி முடியாது ஓகேங்களா. இப்போ இந்த பாசிபிலிட்டியில் இங்கே வச்சு இங்கே போடலாம், இங்கே வச்சு இங்கே போடலாம், ரைட்டுங்களா. இப்போ இங்கே வச்சு இங்கே போடலாம், நிறைய வருதா. அப்போ நான் வேறு போகிறேன். இங்கே பாருங்கள் டிஆர், இது ரிலேட்டடாக எதனா இருக்கான்னு பார்த்தா Q அண்ட் ஆர் லிவ்ஸ் இன் சேம் டைப் பிளாட்ஸ். அதில் Qவும் ஆரும் சேம் பிளாட்டும். Q லிவ்ஸ் 2 ஃப்ளோர் எபோவ் ஆர் ஓகேங்களா. இது 1 ஃப்ளோர் எபோவ் ஆர், இது 2 ஃப்ளோர் எபோவ் ஆர். அப்போது டிஆர்கியூ டிஆர்கியூ டீன்றது ஆட் நம்பரில் இருக்கணும், இது ஆல்ரெடி ஆக்குபைடு. டிஆர் 1 விட்டு கியூ. இப்போ டிஆர்கியூ டிஆர்கியூ டி வந்து ஆட் நம்பரில் வரணுமா. டி இங்கே போடலாம், இங்கே போடலாம், அது அப்படியே செட்டோடு போடலாம். புரியுதுங்களா. இதை நான் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுவேன், பட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்னொரு பாசிபிலிட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் டிஆர்கியூ எங்கே போட்டேன் அப்படின்னா பியும் ஒய்யும் நம்ம இங்கே தான் போட்டாகணும். புரியுதுங்களா. எப்படி பார்த்தாலும் பி அண்ட் ஒய் இந்த சைடு தான் வருது. இப்போ நம்ம அதை ஒரு பாசிபிலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. டிஆர்கியூ டிஆர்கியூ இந்த பாக்ஸ் போடும்போதே சேர்த்து போட்டுக்கிட்டா ரொம்ப டைம் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ பி அண்ட் ஒய் பாருங்கள், இங்கே வருமா பி அண்ட் ஒய் பி அண்ட் ஒய். இங்கே பாருங்கள், நமக்கு ஒய் அப்படிங்கிறதும் டீங்கிறதும் சேமாக இருக்கணும். அப்போ பி அண்ட் ஒய் இதில் தான் வரும் ஓகேங்களா. இப்போ பி அண்ட் ஒய் பி அண்ட் ஒய், அப்படி இல்லைனா பி அண்ட் ஒய் பி அண்ட் ஒய் இப்படி போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போட்டாலும் சரி. அப்படி இல்லைனா இன்னொரு பாசிபிலிட்டியில் இப்படி கூட போடுங்க, பி அண்ட் ஒய் பி அண்ட் ஒய். இப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த யூ ஒன்று விட்டு வி, இதில் பாருங்கள் யூ ஒன்று விட்டு வி போட முடியாது. அப்போ இதில் இந்த பாசிபிலிட்டியில் யூவியே ஃபிக்ஸ் பண்ண முடியல. இப்போ இந்த பாசிபிலிட்டியில் பாருங்கள் யூ ஒன்று விட்டு வி யூ ஒன்று விட்டு வி ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ இதுவும் எலிமினேட்டட் ஓகேங்களா. பிஒய்யை எங்கே போட்டாலும் சரி பிஒய் எங்கே போட்டாலும் சரி யூவியை ஃபிக்ஸ் பண்ண முடியல நம்மளால். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் யூ அண்டு வியை நம்மளால் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். 2 பேரும் எய்தர் ஃப்ளாட் ஏ ஃப்ளாட் பின்னு தான் சொல்லியிருக்காங்க. சேமாக இருந்தால் சரி ஒன்று விட்டு இருக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து என்னன்னா டபிள்யூ லிவ்ஸ் நெய்தர் டாப் மோஸ்ட். டபிள்யூ டாப் மோஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வேறு எல்லா இடமும் ஆக்குபைடு. இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரே இடம் இதுதான், டபிள்யூ தான், இந்த ஒரு இடம் தான். அந்த டபிள்யூ லிவ்ஸ் நெய்தர் டாப் ஃப்ளோர். நார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈஸ்ட் ஆஃப் பி, அதாவது பிக்கு ஈஸ்ட்டில் வரக்கூடாது. அப்போ பி இங்கே போட்டால் டபிள்யூ இங்கே வந்துடும், இப்போ பி இங்கே வரக்கூடாது, ஒய் டபிள்யூ தான் வரும். பி இங்கே வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக பி அப்படிங்கிறது இங்கே வந்துடும். புரியுதுங்களா. ஸோ நம்ம பஸ்ஸில் முடிச்சாச்சு. இப்போ இதில் எது இல்லை அப்படிங்கிறத தேடி எடுக்கணும். பி கியூஆர் எஸ் தான் இல்லை. ஸோ நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய எஸ் இங்கே போட்டுக்கலாம். முடிஞ்சதுங்க பஸ்ஸில். இதில் என்னன்னா நம்ம இந்த டிஆர்கியூ அப்படிங்கிறது ஒரு செட்டாக கொண்டு போய் வச்சோம். அந்த டி இருக்கக்கூடிய இடத்துல ஒய் வரும், ஒய் இருந்தால பியும் ஒய்யும் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ என்னன்னா இந்த யூ ஒன்று விட்டு வி அப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால் இந்த 2 பாசிபிலிட்டி எலிமினேட்டட், இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சு, அதனால் இது கரெக்டு. நம்ம டேரெக்டாக இந்த கொஷனுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணது கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சிடும். எஸ்பி கியூஆர்டியில் எது ஆட்மன் அவுட்டு? எஸ்பி கியூஆர்டி இதில் இந்த பி மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஈவன் நம்பராக இருக்குது, கரெக்டுங்களா. மற்றதெல்லாம் ஆட் நம்பர். அப்போ நமக்கான ஆன்சர் பி. இந்த மாதிரி ஆட்மன் அவுட் கரெக்டாக வந்தாலே நம்ம போட்ட பசில் கரெக்டு தான்.
ஃப்ளாட் ஏல தேர்டு ஃப்ளோர் யாருன்னு கேட்குறாங்க. ஃப்ளாட் ஏல தேர்டு ஃப்ளோர் டி. ஹூ டஸ் நாட் லிவ் இன் ஃப்ளாட் பி ஆஃப் தேர் ஃப்ளோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ளாட் பியில் இல்லாதவங்க யாருன்னு கேட்குறாங்க சிம்பிளாக. WSU WSU இதில் இந்த எஸ் மட்டும்தான் ஃப்ளாட் 2ல இல்லை, அதாவது ஃப்ளாட் பியில் இல்லை, ஃப்ளாட் ஏல இருக்குது. எஸ்ன்றது ஃப்ளாட் ஏல இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இது ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். who lives two floors below or in the same type of flat as that are ஆருக்கு 2 floor below அதே ஃப்ளாட்டில் இருக்கணும். W தான். இந்த சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணாமல் இருந்ததா எய்தர் ஒய் ஆர் டபிள்யூன்னு வரும். சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணதுனால நமக்கான ஆன்சர் W. Who among following lives on even number floor? Even number floor யாருன்னு பார்க்கணும். SYW SYW இது வரைக்கும் இல்லை. VQ V இங்கே இருக்கு, Q. ஸோ V தான் நமக்கான ஈவன் நம்பர்டு ஃப்ளோர். இந்த பசில் அப்படிங்கிறது முன்ன போட்ட பசில் விட கொஞ்சம் வித்தியாசமான பசில். அதில் 2-3 பாசிபிலிட்டி வேறு போயிருந்தது. இது வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பசில். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி பசிலாக இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்ரும். அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம், இந்த மாதிரி குட்டி பேராகிராஃபாக இருந்தால். ஓகேங்களா? சரி, எப்படின்னு டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். 8 பேர் இருக்காங்க. அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 1ஆ 0ன்னு பார்த்துக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் 1 தான். 1 அப்போது 1 2 3 4 போட்டாச்சு. ஃப்ளாட் ஒய் ஃப்ளாட் இசட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் இசட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எது ஈஸ்ட் வெஸ்ட்னு பார்க்கணும். ஃப்ளாட் Z இஸ் ஈஸ்ட் ஆஃப் ஃப்ளாட் ஒய். ஒய்யுடைய ஈஸ்ட், ஒய் அதோடைய ஈஸ்ட் என்னன்னா இசட்டு. ஜட்டுடைய வெஸ்ட் ஒய்ன்னு சொல்லலை, ஒய்யோட ஈஸ்ட் ஜட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒன்று தான். ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒய்க்கு ஜட்டு ஈஸ்ட்டு, ஒய்க்கு ஜட்டு ஈஸ்ட்டு. ஓகே, நம்ம போயிடலாம் டேரெக்டாக. there is a one floor between H and B இல்லைனா B and H. ஸோ B and H அப்படியே B and H அப்படி போட்டுறக்கூடாது. இன்பிட்வீனில் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. யார் மேலே கீழேன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஓகேங்களா? 2 பேரும் சேம் ஃப்ளோர் சேம் ஃப்ளாட்டா அப்படிங்கிறதும் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி அம்புக்குறி போட்டால் யார் மேலே யார் கீழேன்னு தெரியாது. ரிவர்ஸ் பண்ணணும் பொசிஷனை. சரிங்களா? இப்படி போட்டேன் அப்படின்னா 2 பேரும் சேம் ஃப்ளாட்டா அப்படின்னு தெரியல. இப்படி போட்டால் சேம் ஃப்ளாட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தான் தெரியும். நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஜி லிவ்ஸ் சரி, இந்த பிக்கும் ஹெச்சுக்கும் சம்பந்தமாக வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னா, H lives on a floor above B. H பிக்கு எபோவ் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்போது H அப்படிங்கிறது பிக்கு எபோவ் இருக்கும். இந்த பொசிஷன் தான், இது மட்டும்தான் கட் ஆகிருக்கு இப்போதைக்கு. ஓகேங்களா? அந்த இது மட்டும்தான் கட் ஆகிருக்கு. ஸ்டில் 2 பேரும் சேம் டைரக்ஷனாக இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? யார் மேலே கீழேன்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு. B and H live டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளாட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? H B இப்படியும் வரலாம். H B இப்படியும் வரலாம். ஓகேங்களா? 2 டைரக்ஷனில் எப்படி வேணாலும் வரலாம். ரைட்டு, இது வரையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் நமக்கு கரெக்டாக எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு ஐடியா இல்லை. G lives just below R. சேம் ஃப்ளாட்டா? சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட்டில். அடுத்து T and U lives சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட். இதில் யார் மேலே யார் கீழே? T lives above U. T lives just aboveன்னு சொல்லியிருக்காங்க அதுவும். ஓகேங்களா? T just above U and சேம் ஃப்ளாட். ஓகேங்களா? இந்த யூவை மட்டும் கொஞ்சம் நல்லா வளைச்சி போடுங்க. சில நேரம் யூவியும் கொலை போட்டுரும் எக்ஸாம் ஹாலில். ஸ்டில் நம்மளால் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியல. எதனா கனெக்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் லீவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் பி. அண்ட் லீவ்ஸ்னால் யாரை சொல்கிறாங்க? இந்த டீயை தான் சொல்கிறாங்க. சச் தட் டி லீவ்ஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்குதா? டி லீவ்ஸ்
வெஸ்ட் ஆஃப் இமிடியட் வெஸ்ட் ஆஃப் பி. ஓகேங்களா? யாரு? டி லிவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் பி. பிக்கு 1 விட்டு மேல எச் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்க பார்த்தோம்ல? ஸோ பிக்கு 1 விட்டு எச். மேல 1 அதே ஃப்ளோர்ல இல்லாம பக்கத்துல எச் வரணும். 1 விட்டு மேல இருக்கணும். ஆனா சேம் ஃப்ளாட்ல இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க இது ஒரு கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட்டா? இதுல மேலும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா டிபிஹெச் டிபிஹெச் அப்படின்னு கூட வரும். இங்க இருக்கு பாருங்க. சேம் ஃப்ளாட்ல டிக்கு இமிடியேட்லி கீழே யூ வரணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம யூவை இங்கே போட்டு டியை இங்கே போட்டு அதுக்கு பக்கத்தில் பியை இங்கே போட்டு 1 விட்டு மேலே இங்கே இல்லாமல் பக்கத்து ஃப்ளாட்டில் ஹெச்சை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த ஆர்ஜியை தவிர மற்ற எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணதும் ஒரு கோர்வையாக ஒரு செட்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஆர்ஜியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆர்ஜியும் சேம் ஃப்ளாட்ல இருக்கணும். இமிடியேட்லி எபோவ் பிலோவா இருக்கணும். இங்க போட முடியாது, இங்கேயும் போட முடியாது. நம்ம ஆர்ஜியை இங்க தான் போட முடியும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? n does not leave flat with which adjacent to t's flat. t ஃப்ளாட்ல n வராது, அட்ஜசன்ட்லயும் வராது. t ஃப்ளாட்ல அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடிய t உடைய ஃப்ளாட் இருக்குல்ல, அதோடைய சேம் ஃப்ளாட்ல அட்ஜசன்ட்ல என்ன வராதுன்னு சொல்லியிருக்காங்க? n வராது. அப்போ என்னன்றது இங்கே வராது. இப்போ ரிமைனிங் பிளேஸ் இங்கே தான் இருக்குது. அப்போ என்ன இங்கே போட்டுடலாம். டி உடைய ஃப்ளாட்டில் n வராது பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாட்டில் அதே ஃப்ளாட்டில். அப்போது நம்ம இப்போ பார்க்காத ஒன்று என்னென்னா ஏ தான் இங்கே இல்லை, ஏவை இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இது பார்க்க கன்ஃபியூஸ், எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தோம். பட் எல்லாத்தையும் எழுதி ஒன்று கனெக்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணது ஆன்சர். Who lives in flat Z floor 2? Zல floor 2 யாருன்னா B. What is the direction of A with respect to N's flat? A உடைய flat N உடைய flatக்கு. இது A, இது N, north west. Who among following immediately above T who lives same type of flat of T? Tல immediately above same flatல யார் இருக்காங்கன்னா A. ஜி ரிகார்டிங்காக எது ட்ரூன்னு பார்க்கணும். ஜி லிவ்ஸ் ஃப்ளாட் ஒய்யா இல்லை ஃப்ளாட் இசட்டு. ஜி பாட்டம் மோஸ்டா இல்லை. ஜி லிவ்ஸ் ஆன் ஏ ஃப்ளோர் எபோவ் என்னா? ஆமாம். பட் ஆனால் நாட் இமிடியட்லி எபோவா? ஆமாம். ஜி லிவ்ஸ் எபோவ் பட் நாட் இமிடியட்லி எபோவ். கரெக்டாக தான். ஸோ இதுதான் ஆன்சர். ஹூ லிவ்ஸ் ஆன் சேம் ஃப்ளோர் வித் ஏ? ஏ கூட சேம் ஃப்ளோரில் இருக்கிறது யார்? ஜி. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஒரு சில டைம் மெயின்ஸ்லேயே கேட்குறது உண்டு. ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில், கிளர்க் மெயின்ஸில். ஸோ இதையும் ஒரு டைம் பார்த்துடலாம். ஒருவேளை பியூவில் ஈஸியாக கேட்டால் எப்படி இருக்கும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு டைப் இருக்கு இல்லையா, அந்த டைப்பில் எப்படி சால்வ் பண்ணணும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 12 பேர் இருக்காங்க. 12 பேரில் 4 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அப்போ எப்படி வரும் அப்படின்னா 3 ஃப்ளாட்டாக பிரிச்சுருவாங்க. ஃப்ளாட் 1, ஃப்ளாட் 2, ஃப்ளாட் 3. ஃப்ளாட் 1 ஃப்ளாட் 2க்கு வெஸ்ட்டு, ஃப்ளாட் 2 ஃப்ளாட் 3க்கு வெஸ்ட்டு. ஃப்ளாட் 1, ஃப்ளாட் 2, ஃப்ளாட் 3 ஒவ்வொன்றுத்துக்கும் 1 2க்கு வெஸ்ட்டு, 2 3க்கு வெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர் 1. ஸோ 1 2 3 4 அவ்வளோதாங்க. ஸோ இதில் பாசிபிலிட்டி வச்சு போக போகிறோம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 2 பாசிபிலிட்டி இருக்கலாம். 1 2 3. இதில் வரலைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மைன்யூட் லைனெல்லாம் ஒரு பாசிபிலிட்டிக்குள்ளே வந்துடும். இந்த திக் லைனுக்கு அந்த பக்கம் ஒரு பாசிபிலிட்டி. ஏ லிவ்ஸ் இன் ஏ ஃப்ளாட் 2. ஏ வந்து இந்த ஃப்ளாட் 2ல் இருக்குது. ஆட் நம்பர் ஃப்ளோர்ன்ட்டாங்க. ஏ இங்கே தான் இருக்குது. 1ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு இன்ட்டு. ஏ வச்சு வேற என்ன இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. இ லிவ்ஸ் எபோவ் ஏ. இ லிவ்ஸ் எபோவ் ஏ. என்ன ஃப்ளோர்னு தெரியல, அதனால இப்படி போட்டுக்கலாம். சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட் அப்படிங்கிறதால இது எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்படி ஒரே ஃப்ளாட் தான் இருக்காங்க. அண்ட் ஈஸ்ட் ஆஃப் எஃப் யாரு? இ லிவ்ஸ் எபோவ் ஏன்னு சொல்லிட்டாங்க. இந்த சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட். அண்ட் என்ன வந்தால் இ தான் சொல்கிறாங்க. இ டு த ஈஸ்ட் ஆஃப் எஃப்.
ஓகேங்களா? இ வந்து எஃப்க்கு ஈஸ்ட். ஓகே. எஃப் டஸ் நாட் லிவ் ஆன் ஃப்ளோர் 3. எஃப் ஃப்ளோர் 3 வராது. அப்போ இயும் ஃப்ளோர் 3 வராது. ஏன்னா 2 பேரும் ஈஸ்ட் வெஸ்ட்ல இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஏ இங்க போட்டா எஃப்இ இங்க ஒண்ணு வரும். எஃப்இ இங்க ஒண்ணு வரும். புரியுதுங்களா? ஏ ஃபிக்ஸ் பண்ண ஏதாச்சும் குடுத்துருக்காங்களா வேற? இதையே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஏன்றது ஆட் நம்பர் ஃப்ளாட் 2. ஏன்றது ஆட் நம்பர் ஃப்ளாட் 2. ஏக்கு மேல இ இருக்கணும். ஓகே. ஏக்கு மேல இ இருக்கணும். இக்கு முன்னாடி எஃப் இருக்கணும் வெஸ்ட்ல. ஒரு பாசிபிலிட்டி. ஓகேங்களா? எஃப் எஃப் எங்க வேணாலும் இருக்கலாம். எஃப்இ எஃப்இ. இங்க என்ன சொல்றாங்க அடுத்து? சிஹெச் சேம் டைப் ஆஃப் பிளாட்டா? சியும் ஹெச்சும் சேம் டைப் ஆஃப் பிளாட். ஓகே. such that C lives immediately above H. C தான் immediately above H. ஓகேங்களா? but below floor 3. below floor 3. CH combo but third floorக்கு கீழ. CH அப்படிங்கிறது இங்க வரும், இங்க வரும், இங்க வரும், இங்க வரும். வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா C lives south east of F. Fக்கு சவுத் ஈஸ்ட். சவுத்து ஈஸ்ட். இப்போ பாருங்க எஃப் இங்க போட்டா சி எங்க போடணும், ஹெச்சை நம்மளால பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ எஃப் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இங்கே வராது. இப்போ எஃப் அப்படிங்கிறது இங்கே தான் வரும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஃப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு பாசிபிலிட்டியை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் கனெக்டிங் பண்ணதுனால. இந்த சிஹெச்சை கனெக்ட் பண்ணதுனால எஃப் இங்கே வர்றத ஒரு பாசிபிலிட்டியை கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி. இப்போ சிஹெச் இங்கேயும் வரலாம், சிஹெச் காம்போ இங்கேயும் வரலாம். ஓகேங்களா? சிஹெச் இங்கே போட முடியாது, சிஹெச் இங்கே வரும். ஆனால் அந்த சிஹெச் அப்படிங்கிறது தேர்டு ஃப்ளோருக்கு கீழே தான் சி இருக்கணும். சிஹெச் இங்கே ஏ இருக்கிறதுனால இங்கே வராது. சிஹெச் இப்போ இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு பாசிபிலிட்டி எடுக்கணும். F1 F2 F3 ஒரு டைம் ஏதாச்சும் எலிமினேட் பண்ண கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். FCH ரிலேட்டடா FCH J lives west of C. J lives west of C. ஓகேங்களா? ஸோ நம்ம பாசிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படியே அதை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சிஏ ஹெச்சையும் இங்கே போடணும். எப்படி பார்த்தாலையும் நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். எஃப் இந்த பக்கம் இருக்கணும், நார்த் வெஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போது சிஹெச் இங்கே போட்டாலையும் கரெக்டு தான். ஜே வந்து சிக்கு வெஸ்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே நம்ம ஜே இங்கே போட்டுடலாம். வெயிட் பண்ணுங்க. ஜே இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். ஓகேங்களா? ஜே அண்ட் ஜி லிவ்ஸ் இன் சேம் டைப் ஆஃப் பிளாட் ஆஃப். ஓகேங்களா? ஜே ஜி சேமா. அதில் ஜே லிவ்ஸ் இமிடியட்லி அபோவ் ஜியா. ஜே லிவ்ஸ் இமிடியட்லி அபோவ் ஜி. அப்போ ஜே இங்கே போட்டால் ஜி இங்கே போடணும், போட முடியாது. அப்போ இது எலிமினேட் பண்ணிவிட்டு ஜே ஜி. இதில் நமக்கு ஒரு பாசிபிலிட்டி தானே இருக்குது, ஜி இங்கே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேயும் இங்கேயும் போட முடியும், இங்கேயும் போட முடியும் ஜே ஜி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஜி டஸ் நாட் லீவ் இன் ஃப்ளாட் 1. அப்போ ஜி இங்கே ஃப்ளாட் 1ல் இருக்கா? அப்போது இது தப்பு. இதில் பாருங்கள், ஃப்ளாட் 1ல் தான் இருக்குது, இதுவும் தப்பு. ஓகேங்களா? இவ்வளோ நேரம் நான் நம்பிட்டு வந்த 2 பாசிபிலிட்டியே தப்பு. எக்ஸ்ட்ரா எடுத்த பாசிபிலிட்டி தான் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டி எடுக்காதனால தான் நம்ம சுற்ற விட்றோம். ஓகேங்களா? பாசிபிலிட்டி எடுக்கக்கூடிய கொஸ்டினுக்கு பாசிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஜேஜி அப்படிங்கிறது என்னது? ஜிங்கிறது ஃப்ளாட் 1 இல்லை. அப்போது நான் ஜியை இங்கே போட்டு ஜேயை இங்கே போட்டால் நமக்கு இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இது வெஸ்ட்டு. ஜே லிவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் சி. ஜே லிவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் சியும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இந்த ஜி அப்படிங்கிறது ஃப்ளோர் 2ல் வந்துடுது, ஃப்ளாட் 2ல் வந்துடுது, ஃப்ளாட் 1ல் வராமல் போகாது. ஓகேங்களா? அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. முடிச்சு விட்டுருலாம். அந்த இதில் எலிமினேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பி அண்ட் ஐ
சேம் டைப் ஆஃப் பிளாட். பிஐயும் சேம் டைப் ஆஃப் பிளாட். இங்க இருக்கு, இங்கெல்லாம் இருக்கு. பட் நாட் பிளாட் 1. பிஐ அப்படிங்கிறது இதில் வராது. பிஐ அப்படிங்கிறது இங்கே தான் வரும். சேம் பிளாட் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? அதில் யாரு கீழே யாருக்கு மேலே அப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? பி லிவ்ஸ் இமிடியட்லி எபோவ் ஐ. பி லிவ்ஸ் இமிடியட்லி எபோவ் ஐ. பட் ஆனால் நம்ம அதை இந்த இடத்துல பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிளாட் 1 இல்லைன்னுட்டாங்க. ஃப்ளோர் நம்பர் விச் எல் லிவ்ஸ் ஹையர் தென் டி. ஊஸ் அப்படின்னா டி தான். ஊஸ் ஃப்ளோர் நம்பர் ஹையர் தென் கே. ஓகேங்களா? எல்டிகே. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இடத்துல எல்டிகேயை பிளேஸ் பண்ணால் முடிஞ்சது. இதில் எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டி எடுத்ததில் தான் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம சப் கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். இதனால தான் இது மெயின்ஸில் கேட்குறாங்க. கொஞ்சம் ட்ரிக்கியாக யோசிக்க வேண்டிய பசில். பிளாட் 1ல பாட்டம் ஃப்ளோர் கே. ஓகேங்களா? டேஷ் அண்ட் டேஷ் டோன்ட் லிவ் இன் சேம் டைப் ஆஃப் பிளாட். இது 2 பேரும் சேம் பிளாட்டில் இருக்கக்கூடாது. பிசி சேம் பிளாட்டில் தான் இருக்குது. ஓகே. இஜி சேம் பிளாட்டு. எல்ஜி இதுதான் டோன்ட் லீவ் ஆன் சேம் பிளாட். ஓகேங்களா? எல்ஜி தான் அதுக்கான ஆன்சர். இதில் நேமை ஃபில் பண்ணிவிட்டு இதில் ஃப்ளோரை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ளாட் 3ல டேஷ் லிவ்ஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர். ஓகேங்களா? பி லிவ்ஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர் 2 பாருங்கள். பி ஃப்ளோர் நம்பர் 4. அப்போ எலிமினேட்டட். ஐ ஃப்ளோர் நம்பர் 1. ஐ லிவ்ஸ் ஃப்ளோர் நம்பர் 1. ஐ ஃப்ளோர் நம்பர் 3 இல்லை. ஹெச் லிவ்ஸ் ஃப்ளோர் நம்பர் 1. ஹெச் லிவ்ஸ் ஃப்ளோர் நம்பர் 1 ஃப்ளாட் 3. ஃப்ளாட் 3ல ஃப்ளோர் நம்பர் 1 ஹெச் தான். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளாட் எல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளாட் பி. சவுத்து வெஸ்ட். வூலுஸ் டி அதாவது 2 ஃப்ளோர்ஸ் பிலோ இ. சேம் பிளாட்டில் 1 ஃப்ளோர் 2 ஃப்ளோர் பிலோ இ ஜே. ஸோ நன் ஆஃப் திஸ் தான் அதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்த மாதிரி ஒரு கொஸ்டின் 10% இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பிஓவில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 10 பேர் இருக்காங்க. அதில் 5 பேர் ஒவ்வொரு ஃப்ளாட்லையும் இருப்பாங்க. பாட்டம் ஃப்ளோர் 1 எபோவ் 2 அது மாதிரி சொல்லிட்டாங்க. 1 2 3 4 5. ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா பி அண்ட் கியூ இருக்குது. யார் வெஸ்ட்டு? ஃப்ளாட் பி இஸ் வெஸ்ட் ஆஃப் ஃப்ளாட் கியூ. பி இஸ் வெஸ்ட் ஆஃப் ஃப்ளாட் கியூ. பி கியூ தேவைப்பட்டால் இந்த பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இம்மிடியேட்லி பிலோ இம்மிடியேட்லி எபோவ்னு சொல்லியிருக்காங்க. அதில் சேம் ஃப்ளாட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. சில நேரங்களில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. மென்ஷன் பண்ணாத போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பி லிவ்ஸ் இன் ஃப்ளாட் பி. இதுதான் ஃப்ளாட் பி. ஸோ பி இங்கே தான் இருக்கும். பி லிவ்ஸ் இன் ஃப்ளாட் பி. பி அண்ட் எஃப் சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட். ஸோ எஃப் இங்கே தான் இருக்கும். நமக்கு அது இம்மிடியேட்டாக பிலோவா எபோவோ சொல்லலை. 2 ஃப்ளோர்ஸ் பிட்வீன் பி அண்ட் எஃப். ஓகேங்களா? அதில் யார் மேலே யார் கீழே அதே தானே சொல்லியிருக்காங்களா? 2 ஃப்ளோர்ஸ் பிட்வீன் பி அண்ட் எஃப் தான். இங்கே கீழே எங்கே என்ன சொல்லியிருக்காங்களா? இல்லை. பி லிவ்ஸ் ஈவன் நம்பர் ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பி லிவ்ஸ் ஈவன் நம்பர் ஃப்ளோர். பி லிவ்ஸ் ஈவன் நம்பர் ஃப்ளோர். அது என்ன பிளாட் பி நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், பிக்கும் எஃப்க்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. பட் யார் மேலே கீழே நமக்கு தெரியாது. இங்கே சொல்லியிருக்காங்களா 2 ஃப்ளோர்ஸ் பிட்வீன் பி அண்ட் எஃப்ன்ட்டு. ஆனால் 2 பேரும் பிளாட் பி தான். அப்போது 1 2 எஃப் இங்கே வந்துடும், 1 2 எஃப் இங்கே வந்துடும். அவ்வளோதான். எஃப் லிவ்ஸ் எக்ஸாக்ட்லி வெஸ்ட் ஆஃப் ஜி. இப்போ ஜி இங்கே வந்துடுமா? ஜிக்கு வெஸ்ட்டில் எஃப். ரைட்டு. ஐஸ் ஃப்ளோர் இமிடியேட்லி எபோவ் ஜீஸ் ஃப்ளோர். ஐஸ் ஃப்ளோர் இமிடியேட்லி எபோவ் ஜீஸ் ஃப்ளோர். இந்த பாசிபிலிட்டியில் பாருங்கள், இங்கே வராது.
ஓகேங்களா? ஐ அண்ட் லிவ், ஐ அண்ட் இ சேம் ஃப்ளாட்டு. பட் ஆனா 1 ஃப்ளோர் பெட்வீன் ஐ அண்ட் ஈன்னு சொல்லியிருக்காங்க. ஐக்கும் ஈக்கும் நடுவுல 1 ஃப்ளோர் இருக்கு. அப்பன்னா இங்க வருமா இ? ஐக்கு நடுவுல ஈக்கு நடுவுல 1 ஃப்ளோர் இருக்கு. பட் 2 பேரும் சேம் ஃப்ளாட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்க இமிடியேட்லி அபோவ், பிலோன்னு சொன்னதுனால நான் இங்க ஐயே பக்கத்து அப்படின்னு சொல்லியிருந்தா சேம் ஃப்ளாட்ன்னு சொன்னதுனால இங்க போட்டேன். நீங்க பாசிபிலிட்டி எடுக்கணும்னா எஃப்ஜி ஓகேங்களா? எஃப்ஜி ஐ இங்க போட்டுட்டு பி இங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பி அது நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது. பிய இங்க போட்டீங்க. அதாவது ஒரு பாசிபிலிட்டில ஜி இங்க மேல ஐ இங்க வந்துருச்சா? இன்னொரு பாசிபிலிட்டில ஐ இஸ் இமிடியேட்லி அபோவ் இன்னொரு ஃப்ளாட்ல இங்க போடுறேன் அப்படின்னு ஐ இங்க போட்டா கூட ஈக்கும் ஐக்கும் நடுவுல ஒரு ஃப்ளோர் இருக்கணும். ஈக்கும் ஐக்கும் நடுவுல ஒரு ஃப்ளோர் இருக்குன்னு வரும். இந்த இடத்துல என்ன வருதுன்னா இ வருது. அப்போ அடிபட்டுரும். இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். உங்களுக்கு டவுட் இருந்தா அப்படி கூட போட்டுக்கோங்க. ஒரு பாசிபிலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஈய ஃபிக்ஸ் பண்ணாதனால எலிமினேட்டட். ஜிக்கு இமிடியேட்லி அபோவ் ஐ. ஆனா சேம் ஃப்ளாட் அப்படிங்கிற வார்த்தை இங்க மென்ஷன் ஆகாதனால இங்க பாருங்க சேம் ஃப்ளாட் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகாதனால ஒரு பாசிபிலிட்டி எடுத்து அதை எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரைட்டு. 1 ஃப்ளோர் பெட்வீன் ஐ அண்ட் இ போட்டாச்சு. டிஸ் ஃப்ளோர் ஜஸ்ட் பிலோ ஹெச்இஸ் ஃப்ளோர். டிஸ் ஃப்ளோர் ஜஸ்ட் பிலோ ஹெச்இஸ் ஃப்ளோர். ஜே லிவ்ஸ் எபோவ் ஏ. ஜே லிவ்ஸ் எபோவ் ஏன்னு தான் சொல்லியிருக்காங்க. டைரக்ஷனும் தெரியாது நமக்கு. ஓகேங்களா? எத்தனை பேருன்னு தெரியாது. இது நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஏன்னு தெரியல? எஃப்க்கு மேல ஓகேங்களா? சாரி ஜிக்கு மேல இமிடியேட்டா ஐய பிளேஸ் பண்ண முடியாதனால இதை எலிமினேட் பண்ணி வச்சிருந்தோம். ஓகேங்களா? அடிச்சு விட்ருங்க. இல்லைன்னா திருப்பி நம்ம அதிலே போய் பார்த்துட்டு உட்காந்துருப்போம். ஜே லிவ்ஸ் எபோவ் ஏ பார்த்தாச்சு. சி டஸ் நாட் லிவ் ஃப்ளாட் கியூ. சி இங்க வராது அப்படின்னா கண்டிப்பா சி இங்க தான் வரும். ஓகேங்களா? இப்போ சி இங்க வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டடா ஏதாச்சும் இருக்கா? இல்ல. ஹெச்ஜே டோன்ட் லீவ் சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட். ஹெச்சும் ஜேவும் சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட்ல வராது. இங்க பாருங்க, இதை இப்போ நம்ம கொண்டு வரலாம். டி ஜஸ்ட் பிலோ ஹெச். ஓகேங்களா? ஜஸ்ட் பிலோனா 2 வேக்கண்டா இருக்கணும். டி இங்க போட்டுக்கோங்க. இப்போ எகைன் ஒரு கன்ஃபியூஷன். இமிடியேட்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அங்கே ஃப்ளாட்டை பற்றி எதுவும் பேசலையே. ஃப்ளாட் அந்த ஃப்ளோரை பற்றி எதுவும் பேசலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃப்ளாட் சேம் ஃப்ளாட் பற்றி பேசலையேன்ட்டு. இப்போ நீங்கள் டி இங்கே போட்டாச்சு. ஹெச் இங்கே அப்படி இல்லைன்னா இங்கே தான் வரும். இப்போ ஹெச்சை இங்கே போட்டிங்க அப்படின்னா ஹெச்சும் ஜேயும் சேம் ஃப்ளாட் இல்லைன்றாங்களா? ஜேயை நீங்கள் இங்கே போடணும். ஜே எங்கே போட்டால் ஏவை இங்கே போடணும். கரெக்டாக வருது. ஒருவேளை நீங்கள் ஹெச்சை இங்கே போட்டால் ஜேயை இங்கே போடணும். ஏவை இங்கே போடணும். சியை எங்கே போடுவீங்க? ஏன்னா சி இந்த இடத்துல வராதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. இதுதான் லாஸ்ட்டில் மைண்ட் கால்குலேஷன் வேணுன்றது. அப்போ நம்ம ஹெச்சை இங்கே போட்டால் ஜே இங்கே போட்டு ஏ இங்கே போடுறோம். சி கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் ஹெச் எங்கே போட்டால் ஜேஏ இங்கே போட்டுட்டு சி எங்கே போடுறோம். ஆனால் சி அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வரக்கூடாது. இந்த ஃப்ளாட்லேயே வரக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நம்ம ஹெச்சை இங்கே போட்டுக்கலாம். ஹெச்சும் ஜேவும் வேறு வேறு ஃப்ளாட்டு. ஜேக்கு கீழே ஏ. பட் எந்த ஃப்ளோர் எதுவுமே நமக்கு சொல்லலை அவங்க. ஓகேங்களா? பட் ஆனால் கீழே தான் இருக்கணும். ஜேக்கு கீழே ஏ இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. மென்ஷன் ஆகிடுச்சு. ஃப்ளாட்டு ஃப்ளோர் அதை பற்றி எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஒரு வேக்கண்டை தான் இருக்காங்க. இப்போ சி அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வரணும். பியில் தான் வரணும். இங்கே ஒரு வேக்கண்டை தான் இருக்குது. இப்போ நான் சியை ஃபில் பண்ணிட்டேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மைண்டு கால்குலேஷனும் உள்ளே கொண்டு வரணும். ஹவு மெனி பர்சன் லிவ் பிலோ ஏ? ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த 4 செட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க சப் கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஹவு மெனி பர்சன் லிவ் பிலோ ஏ கன்சிடரிங் போத் டைப் ஆஃப் ஃப்ளாட்ஸ் அப்படின்றாங்க. ஏக்கு கீழே போத் ஃப்ளாட்ஸில் யார் யார் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ஸோ 4. டேஷ் லீவ் ஜஸ்ட் அபோவ் சி. ஜஸ்ட் அபோவ் சி யாருன்னா யாருமே இல்லை. ஜஸ்ட் அபோவ் சி. பி அண்ட் கியூன்றது ஃப்ளாட்டு. ஸோ நோ ஒன் அப்படிங்கிறதா கரெக்டு.
ஓகேங்களா? டேஷ் லிவ்ஸ் இன் பிளாட் பி ஃப்ளோர் 2. பிளாட் பியில் ஃப்ளோர் 2ல டி இருக்காங்க. who among lives to the west of J? சேம் ஃப்ளோரில் வெஸ்ட் ஆஃப் ஜே சி. ஸோ ஆப்ஷன் ஏ. டேஷ் லிவ்ஸ் ஆன் பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர். எஃப்பும் ஜியும் தான். ஆப்ஷன் டி. அடுத்த வீடியோவில் இன்னும் வேரியஸ் டைப்ஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.